Assalamualaikum. Hi friends, welcome back to Nini Bros World. இன்னைக்கு சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது செம்மையாக இருக்கும். வாங்க இந்த சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் 150 கிராம் அளவு சுண்டல், கலர் சுண்டல், இதை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த சுண்டலை இப்போ நான் அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சுண்டல் வேகிறதுக்கு, ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை 2 விசில் வச்சு சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு விசில் வரமே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் போகாமே தம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சுண்டக்கடலை அது சுண்டல் வெந்து வந்திருக்கு. சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தான் சேர்க்குறேன். அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயானது நம்மளுக்கு நல்லா சுடேறி வரட்டும். எண்ணெய் சுடேறிச்சு. சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு இதோடு சேர்த்துக்கிறேன். பட்டை கொஞ்சோன்னு, கிராம்பு 4, ஏலக்காய் 2 அதே இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இஞ்சி 1 இன்ச் அளவு இஞ்சி, பூண்டு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி அதை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வதங்கி வரட்டும். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்துலேயே மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் சில்லில் பார்த்தீங்கன்னா 4 சில்லு அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இதை ஆறி வரவுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறி வரவுமே இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுண்டல் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சுண்டலை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த மசாலா வச்சு நம்ம சுண்டல் குழம்பு வைக்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சூடேறி வரட்டும். எண்ணெய் சூடேறியுமே சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு, பட்டை கொஞ்சோன்னு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்த கையோடையே வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 1 அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கலந்துட்டுக்கிறேன். இதை லைட்டாக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனாலே போதும். அந்த அளவு ஃபஸ்ட் நான் இதை வதக்கி விட்டுக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஆகவே கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்த மசாலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம். அந்த மசாலையும் இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோடு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வேக வச்ச பார்த்திங்களா சுண்டல் தண்ணி, அதை எல்லாத்தையுமே இந்த பதத்திலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இந்த சுண்டலும் சரி இந்த மசாலையும் சரி இதில் நம்மளுக்கு வெந்து வரணும். ஏற்கனவே நம்ம சுண்டல் வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்த மசாலைக்காக கொஞ்சோண்டு உப்பு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தப்பல முன்ன பின்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த காரமும் சரி உப்பும் சரி கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொதிச்சு வரட்டும். இப்படி கொதி வரும்போது கொஞ்சோன்னு கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த சுண்டல் குழம்பு ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.